பிரைஸ் காட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகளை பற்றி கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். ஆனா தெரியாதவர்களுக்கு நான் இப்ப வேதத்திலிருந்து சொல்ல போறேங்க. ஆவியின் கனிகள் மொத்தம் 9. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 22, 23வது வசனத்துல ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் பவுலிங்க குறிப்பிடுகிறாருங்க. இந்த உலக பிரமாணத்துல அந்த கனியானது மற்றவர்களுடைய நலனுக்காகவும் இன வெறுத்திக்காகவும் கனி கொடுக்கும் என்பதுதான் நமக்கு தெரியும். இதுவே ஒரு விசுவாசி தனது வாழ்க்கையில மற்றவர்களுடைய நலனுக்காக மற்றவர்கள் விசுவாசிகளாக மாறுவதற்காகவும் செயல்படுதல் கனி கொடுப்பதாகும். தேவனுக்கு நாம எப்படி கனி செலுத்தலாம்? ஆத்ம ஆதாயம் செய்து ஆண்டவருக்கு கனி தருவதாகவும், அனுதினமும் கொஞ்ச நேரம் தேவனுடைய பெயர்களையும் தேவன் நமக்கு செய்த செயல்களையும் கூறி அவரை துதிக்கலாமே. இவையெல்லாம் தான் ஆண்டவருக்கு நம்ம கனிகளை கொடுக்கிற வண்ணமாக இருக்குங்க. இந்த 9 கனிகளையும் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணுங்க. இன்றைக்கு ஏசப்பா கிட்ட இருந்து கேட்டு அதை பெற்றுக்கோங்க. காட் பிளஸ் யூ.